கீழே அறிமுகப்படுத்தாங்கல்ல, இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்னு போட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆளுங்க அப்படித்தான் பேசுவாங்க. கருத்துக்கள் மீது விவாதம் நடக்க மாட்டேங்குது, நபர்கள் மீது விவாதம் நடக்கும். ஒரு கூத்து நடந்துட்டு இருக்குல்ல, மகா கும்பமேளா, அதுல அம்பேத்கருடைய பங்களிப்பை கொண்டு வரணும்னு சொன்னா வர்க்க சுரண்டல், சாதி ஒடுக்குமுறை இரண்டையும் இணைத்தே எதிர்க்க வேண்டும். இன்னைக்கு காங்கிரஸ்காரன் தான் நாளைக்கு பிஜேபி ஆயிடுறான். மதவெறியை எதிர்ப்பது பொது உடைமை இயக்கம் மட்டுமே என்று சொல்ல வேண்டியிருக்கு. என்னது சாம்சங் என்ன சாதாரண விஷயமா? அது ஒரு சமூக நீதி ஸ்டேட்ல சாம்சங் நடக்குது. சாதியும் வர்க்கமும் இரண்டும் பேசப்பட வேண்டும். இந்தியாவின் ஒற்றுமையும் பாதுகாக்க முடியாது, இந்தியாவின் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். இப்படிதான் தினமணி நான் கட்டுரை எழுதினேன் புதிய பொருளாதார கொள்கை பற்றி. எல்லாம் பட்ஜெட்டை பற்றி என்னோட கட்டுரைலாம் போட்டுட்டு கடைசியில் அந்த கீழே அறிமுகப்படுத்துவாங்கல்ல, இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்னு போட்டான், முடிஞ்சு போச்சு. அந்த ஆளுங்க அப்படி தான் பேசுவாங்க. ஸோ இது ரொம்ப ஜாக்கிரதையாக, கருத்துக்கள் மீது விவாதம் நடக்க மாட்டேங்குது, நபர்கள் மீது விவாதம் நடக்குது. அது தவிர்க்கணும் என்பது நான் முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதே தான் பெரியார் ஒரு மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளர். மிகப்பெரிய அளவுக்கு இந்திய சமூகத்தை மிக ஆழமாக ஆய்வு பண்ணியிருக்கிறாரு. அதனால் பெரியார் ஆட்டம், அம்பேத்கர் ஆட்டம், மார்க்ஸ் ஆட்டம் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. பெரியார் இவ்வளோ மகத்தான பணிகளை தமிழில் செய்தார். சாதி ஒடுக்குமுறையை கடுமையாக சாடினார். ஏராளமாக அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து, சமத்துவத்தை பற்றி, பாலின சமத்துவத்தை பற்றி. பாலின சமத்துவத்தில் பெரியாருக்கு நிகர் பெரியார் தான். அதனால ஒரு வெண்மணி போன்ற நிகழ்வு நடக்கும் பொழுது பெரியார் நிலைப்பாடு அவருடைய அடிப்படை சிந்தனைகளுக்கு முரண்பட்டதாக இருந்தது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அது பெரியாரை பற்றி டிபேட் இங்கே நடக்கலை. ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலப்பரப்புகளால் தாக்கப்பட்ட பொழுது, சாதி வர்க்கம் இரண்டும் மோதும் பொழுது, சாதி ஒடுக்குமுறையையும் வர்க்க சுரண்டலையும் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்ற முன்பின் முரணற்ற இடதுசாரி நிலைப்பாடு தான் கடைசியில் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வச்சது, அந்த உறவுகளை மாற்றியது. ஆகவே இப்போ இந்திய அரசியல் சாசனத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்களுடைய தாக்கம் நிறைய இருக்குது. இந்த நிகழ்வுகள் பின்னாடி நடந்தால் கூட விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம பலரும் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை பற்றி பேசுகிறோம். 1920களில் இந்திய தேசிய காங்கிரஸ் பரிபூர்ண விடுதலை பற்றி பேசுவதற்கு தயங்கி கொண்டிருந்த காலத்திலே ஒரு டிராஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் என்ற ஒரு டாக்குமெண்ட்டை முதலில் வைத்தவர்கள் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முக்கியமான போராளிகள். நான் இடதுசாரி சிந்தனையாளர்னு சொல்லிட்டாரு, நான் உங்களோட பகிர்றதுல கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் என்ன சொல்லுது அந்த 1922 டாக்குமெண்ட், டிராஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். 1922 காங்கிரஸ் அப்போ பரிபூர்ண சுதந்திரமே கேட்கல, பூர்ண சுவராஜே கேட்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது காங்கிரஸுடைய குறைபாடு அல்ல, அது அன்றைய சூழல் அப்படி இருந்தது. ஆனால் இந்த பொதுவுடைமைவாதிகளுடைய டிராஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் என்ன சொல்லிச்சு? ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது அம்பேத்கருக்கு மகத்தான பங்கு உண்டு அதில். ஆனால் அம்பேத்கர் பங்கு மட்டும்தான் அதில் இருந்ததா? பல 10 ஆண்டுகள் விடுதலை இயக்கத்தில் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து செயலாற்றிய பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருந்தாங்க விடுதலை போராட்டத்தில். அதில் பொதுவுடைமைவாதிகளுடைய பங்கு மிக முக்கியமானது. அப்போ அந்த 1922 டாக்குமெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் கோருவது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல, இந்தியா சாதி ஒடுக்குமுறை இருக்கிறது, அதை தகர்க்க வேண்டும். இந்தியாவில் சொத்து விநியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன, நிலச்சீர்திருத்தம் தேவை, கிராமப்புறங்களில் நெருப்புடைய ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும், நகரப்புறங்களில் ஒரு சுயேட்சையான சுயசார்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு நாம் ஒரு பொருளாதார பாதை வகுக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. அவங்க எழுத்தறிவின்மையை பற்றி சொல்கிறாங்க, மக்களுக்கு கல்வி உரிமைகள் மறுக்கப்படுவது சொல்கிறாங்க. அப்போது ஒரு இந்திய விடுதலை போராட்டத்தில் பல நீரோட்டங்கள் இருந்தன. ஒன்று, இந்திய தேசிய காங்கிரஸ் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு மெஜாரிட்டி ஸ்ட்ரீம் இருந்தது. இதில்
கிட்டத்தட்ட சம முக்கியத்துவம் பெற்றதாக இடதுசாரி நீரோட்டம் இருந்தது. இதிலிருந்து யார் சம்பந்தமே இல்லாமல் இருந்தாங்க, இந்த விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் அதை எதிர்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ் வகைரார்கள். துவக்கத்திலிருந்து இன்று வரை இப்போ கூட நம்ம இன்று பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு கூத்து நடந்துருக்குல்ல, மகா கும்பமேளா, அதில் இருக்கிற சாமியார்கள் ஒரு ஆல்டர்னேட் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இந்துத்துவா, முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ், முழுக்க முழுக்க ஒரு இந்து மத வெறியர்களுடைய கூட்டமாக அது இருக்கு. அப்போது அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு எப்படி நம்ம எதிர்க்க போகிறோம்? வெறும் அவங்க எதிர்த்தா மட்டும் நம்மளால் வெற்றி பெற முடியாது. இந்த சாதி ஒடுக்குமுறையை எதிர்ப்பது, வர்க்க சுரண்டலை எதிர்ப்பது, அனைத்து வகையான அநீதிகளையும் எதிர்ப்பது என்ற ஒரு பரிபூர்ண கண்ணோட்டத்தில் தான் நம்ம இதை எதிர்க்க முடியும். அதைத்தான் இந்தியாவில் இருக்கிற பல முற்போக்கு இயக்கங்கள் பண்ணுறாங்க. அதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு, காங்கிரஸ்காரங்களுக்கும் பங்கு உண்டு, இடதுசாரிகளுக்கும் பங்கு உண்டு. ஆனால் இது கூட சில நல்ல மனிதர்களுடைய கருத்துலேருந்து வரப்போகிறதில்லை. எப்படி விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை உடைச்சோம்? நல்ல மனிதர்கள் கருத்துனாலையா? கடுமையான போராட்டம் நடத்தி உடைச்சோம். வரலாறு நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை என்பது போராட்டங்கள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை. இந்திய அரசியல் சாசனம் மக்களுடைய போராட்டங்களின் பின்புலத்தில் உருவாக்கப்பட்டது. 45-46 ஆண்டுகள் உங்களுக்கு நினைவுபடுத்துவது ஜஸ்ட் ஒரு 2 நிமிடங்கள் தான். 45, 46, 47 என்ன நடந்து கொண்டிருந்தது? ஒன்றுபட்ட வங்காளத்தில் தெபாகா போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதாவது சாகுபடி செய்யும் விவசாயிக்கு 1/3 பங்கு, பண்ணையாருக்கு 3/2 பங்குங்கிறத மாற்றி 6 ஷேராக மாற்றணும். தெபாகா 1/3 பங்கு ஷேர் 1 in 2 பார்ட்ஸாக மாற்றணும் என்ற வங்க போராட்டம். அஸ்ஸாம் சுமேர் பள்ளத்தாக்கில் விவசாயிகளுடைய போராட்டங்கள் சாகுபடி உரிமைகளுக்காக. இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் குருபீடமாக நாக்பூர் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல, அந்த பகுதியில், வார்லி பகுதியில் ஆதிவாசிகள் வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டான், வெள்ளங்களை பூரா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அறிவிச்சிட்டான். இந்த ஆதிவாசிகளை வெளியேற்றுவதற்கான ஒரு உத்தி அவனுக்கு. வார்லி போராட்டத்தில் ஆதிவாசிகள் நடத்திய மகத்தான போராட்டம் அவர்களுக்கு நிலங்களை மீட்டு கொடுத்தது. அதில் பங்கேற்றவர்கள் கோதாவரி பர்லேக்கர், சாமராவ் பர்லேக்கர் என்று சொல்லக்கூடிய மத்திய வர்க்கத்தை சார்ந்தவர்கள் தான். அங்கே போனாங்க, இணைஞ்சாங்க, ஒன்றானாங்க. விடுதலை போராட்டத்தினுடைய பகுதியாக அந்த போராட்டத்தை நடத்தினாங்க அவங்க. அது விடுதலை போராட்டம் என்பது வெறும் வெள்ளையனை எதிர்த்த போராட்டம் மட்டுமல்ல, உழைப்பாளி மக்களின் விடுதலைக்கான போராட்டமும் அதில் இணைந்திருந்தது. அப்படி இணைக்கும் பொழுது அது வெற்றி அடைந்தது என்பதையும், மக்கள் சக்தி கிடைத்தது என்பதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா அது ஒரு அறைக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குறது சிக்கலான பண்ணி மிகச் சிறப்பாக உருவாக்கியிருக்கிறாங்க, அதை பாராட்டலாம். ஆனால் அது ஒரு உண்மையின் பிரதிபலிப்பாக மட்டுமே இருக்க முடியும், அதுவே உண்மையாக இருக்க முடியாது. இந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது, என்ன சமூக சக்தியை செயல்படுத்தின என்று பார்க்கும்பொழுது 40களில் நடந்த விவசாயிகளின் போராட்டங்கள். நீங்கள் அங்கேருந்து மேற்கிருந்து வந்தீங்கன்னா புன்னப்புற வயலார் கேரளா, தமிழகத்துக்கு வந்தால் கீழத்தஞ்சையில் நடந்த மகத்தான போராட்டங்கள், லேண்ட்லார்ட்ஸினுடைய சவுக்கடி சாணிப்பாலை எதிர்த்த, இன்றைக்கி கோமியங்குடின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறாங்கல்ல ஐஐடியில், அன்றைக்கி வன்முறையாக கோமியம் கொடுக்கப்பட்டது விவசாய தொழிலாளிகளுக்கு. அதெல்லாம் எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் தமிழன்னு கூறி மறைச்சிட முடியாது. தமிழன் என்பது ஒரு வேறுபாடுகளற்ற கேட்டகரி அல்ல. அதிலும் இனம் இருக்கிறது, சாதி இருக்கிறது, வர்க்கம் இருக்கிறது. சாதியும் வர்க்கமும் இரண்டும் பேசப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்திய அரசியல் சாசனத்துக்கான ஃபைட்டில் நம்ம பார்த்தோம். அப்போது 40களில் இந்த விவசாயிகள் போராட்டங்கள், கீழத்தஞ்சை என்ன சொன்னார் பி சீனிவாசராவ், நீங்கள் அவர் பிறப்பால் ஒரு ஐயராக இருந்திருக்கலாம். அவர் என்ன சொன்னார் தலித் விவசாய தொழிலாளிகள்கிட்ட, துண்டை தூக்கி மேலே போடு, அவன் அடித்தா திருப்பி அடின்னு சொன்னார். அதுதான் அந்த 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 பாரம்பரியத்தை சேர்த்து நம்ம அரசியல் சாசனத்தினுடைய பின்புலமாக நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு. நான் சொன்னது விவசாயிகள் போராட்டம். இதே போன்று 1946 ராயல் இந்தியன் நேவியினுடைய கலகம், சிப்பாய்ப்படை கலகம் நடந்தது. அதில் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இணைந்து போராடினாங்க. எல்லாம் வெள்ளையனுக்கு கதி கலங்கியது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் அதை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு தெரியாமல் முழிச்சாங்க, கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க. சில பேர் வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்தாங்க. காந்தி ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானவர், ஆனால் அவர் இந்த இந்த கலகத்தை நான் ஆதரிக்க முடியாது, நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வருவோம் என்ற பாணியில் அவர் பேசினார். இந்த கப்பற்படை புரட்சிக்கு முழு ஆதரவு அளித்தது பம்பாய் தொழிலாளி வர்க்கம், கூடவே நின்னாங்க. அப்போ இந்த
எந்த வரலாற்று பின்புலத்தில் அரசியல் சாசனம் எழுதப்பட்டது என்பதை புத்தகங்களை நீங்கள் படிக்க மாட்டீங்க. புத்தகங்கள் அந்த கிளாஸஸை படிப்பீங்க, அதனுடைய மெரிட்டை சொல்லுவாங்க. எப்படியா சாசனம் எழுதப்பட்டது? தற்செயலான நிகழ்வா அது? இல்லை அறிஞர்களுடைய படைப்பு மட்டும்தானா? அறிஞர்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் ஒரு முற்போக்கு திசை வழியில் அவர்களை சிந்திக்க வைத்தது களத்தில் நிகழ்ந்து வந்த மக்கள் போராட்டங்கள். நேற்று ஞானசேகரன் சார் அருமையாக சொன்னார். நாங்கள் திருவூர் பங்கேற்ற கூட்டத்தில் இறுதியாக மக்கள் போராட்டங்கள் தான் வெற்றி கொண்டு கொடுக்குன்னு சொன்னார். அதை நான் பிக்கப் பண்ணிவிட்டு அதான் பேசினேன். இன்றைக்கி நான் அதான் பேசுகிறேன். அவர் அறியாமல் அவர் எனக்கு வழிகாட்டி கொடுத்துட்டாரு. அப்போது நீங்கள் அரசியல் சாசனத்தை பற்றி விவாதம் இந்த கிளாஸ் 38 என்ன சொல்லுது, 39 என்ன சொல்லுது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். அது அவசியமும் கூடாது. அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு அகாடமிக்ங்கிற மாதிரி அதெல்லாம் படிக்கணும். ஆனால் என்ன புரிதலை கொண்டு போக போகிறது இலங்கைக்கு? நம்ம நீங்கள் அழகாக அந்த சாஸ்திரங்களை படித்து விளக்கிட்ட மாணவர்களுக்கு போதுமா? அநியாயங்களை எதிர்த்து போராடணும், நியாயங்களுக்காக நிற்கணும். உயிரையும் துச்சம் என கருதி போராடினது தான் நம்ம விடுதலை இயக்க வீரர்கள். அதில் மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு சிந்தனைகள் இருந்தவங்க இருந்தாங்க. வெறும் பொது உடைமைவாதிகள் மட்டும் அதில் இல்லை, பொது உடைமைவாதிகளும் இருந்தாங்கங்கிற உண்மையை மறைக்கிற ஏற்பாடு இங்கே நடந்துட்டு இருக்குது. ஆக இன்றைக்கு நீங்கள் நான் பெருமை முதல்ல அவர்கிட்ட சொன்னேன், அந்த லேபிள் குத்திட்டீங்கன்னு. அந்த லேபிளை நான் பெருமையாக வேர் பண்ணுறேன். ஒரு மனிதனாக வாழறேன் என்ற பெருமையோடு அந்த இடதுசாரி என்ற லேபிளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு என்னை மனிதனாக்குகிறது. அப்படி ஆக்கலைன்னா சாதி ஒடுக்குமுறை நியாயம் நினச்சிருப்பேன்ல. அப்படி ஆக்கலைன்னா வர்க்க சுரண்டல் ஓகேன்னு சொல்லியிருப்பேன்ல. பாலின கொடுமைகள் ஓகேன்னு சொல்லியிருப்பேன்ல. இதெல்லாம் சொல்லுதானே இன்னைக்கு இந்துத்துவ RSS. அதை முன்பின் முரணற்று எதிர்ப்பது யார் அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ்காரன் தான் நாளைக்கு பிஜேபி ஆகிடுறான். பணம் பொருள்து ஏராளமான பணம் அவங்கள்ட்ட இருக்கு. தேர்தல் பத்திரங்கள் உட்பட அதில் பயன்படுத்தப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சு அதிலிருந்து அடுத்த முடிவுக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். நம்ம எல்லாருமே தான் சொல்கிறேன். இதனுடைய பொருள் என்ன? முன்பின் முரணற்று மதவெறியை எதிர்ப்பது பொது உடைமை இயக்கம் மட்டுமே என்று சொல்ல வேண்டியிருக்கு. நான் இதெல்லாம் பேசுறதாவே ஐடியாவோட இங்கே வரல. ஆனால் பல நீரோட்டங்கள் நீங்கள் ஓடி கேட்ட பிறகு இதையும் சேர்த்து சொன்னால் கொஞ்சம் ஒரு முழுமையாகும் என்று எனக்கு பட்டுச்சு. அதனால் இன்னும் பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. நான் அதான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆர்டிகல் 38 என்ன இருக்குது, 39 என்ன இருக்குது, அப்படிலாம் படித்து வச்சுருக்கிறேன். பட் ஸ்பிரிட் இந்திய அரசியல் சாசனம் உலகிலேயே அதனுடைய காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ஸ். யூரோப்பியன் கான்ஸ்டிடியூஷன் எல்லாம் கிடையாது. ஃப்ரெஞ்சு 1789 லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று பேசியிருக்கலாம். அதையே பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிரெஞ்சு அரசு உலகம் முழுவதும் அமெரிக்காவில் நிகழ்ந்த அந்த அடிமை வியாபாரத்திற்கு ஜிபூத்தி வழியாக கருப்பின மக்களை கைப்பற்றி அடிமையாக அனுப்பியது. அவனுடைய ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டிலாம் வெள்ளக்காரனுக்கு மட்டும்தான். அங்கேருந்து கருப்பின மக்கள் அவங்க எப்படி பார்த்தாங்க, எப்படி ட்ரீட் பண்ணாங்க. ஆகவே நம்ம மோகமாக பிரெஞ்சு புரட்சி ஆகா ஓஹோ. அதான் நமக்கு இந்த இலக்கிய ஆர்வம் இருக்கிறதுனால நல்ல இலக்கியம் படித்தா மற்றெல்லாம் மறந்துடுறோம். அந்த நல்ல இலக்கியங்களுக்கு பின்னாடி வர்க்கமும் இருக்குது, சாதியும் இருக்குது என்ற பார்வை நமக்கு வரமாட்டேங்குது. நான் இப்போது அண்மை காலங்களில் அமெரிக்க இலக்கியத்தில் உப்டன் சிங்க்லார் படிச்சுட்டு இருக்கிறேன். ஜான் ஸ்டைன்பெக் கிரேவ்ஸ் அப்ராத் படிச்சுட்டு இருக்கிறேன். இன்னும் பல ஆத்தர்ஸ் அவங்க அமெரிக்க சமுதாயத்தினுடைய கேடுகளை மிக அழகாக அவங்களுடைய புதினங்களில் கொண்டு வராங்க, வெளிக்கொண்டு வராங்க. அப்படி இந்தியாவில் அப்படி படைப்புகள் நமக்கு தேவைப்படுது, இன்னும் நிறைய தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் நீங்கள் சிறுகதைகள் இருக்கும்போது பிரேம்சந்தருடைய சிறுகதைகள் இந்த பணியை பெருமளவுக்கு செய்தது. அதேமாதிரி பல ஆத்தர்ஸ் இருக்காங்க, அறியப்படாத படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு நாம் அரசியல் சாஸ்திரத்தின் விழுமியங்களை பற்றி பேசும்பொழுது மிக நவீனமான சமத்துவ கொள்கைகள் அதில் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, அதெல்லாம் பட்டியலிடலாம். அது ரொம்ப வரவேற்கத்தக்க அம்சங்கள் அவையெல்லாம், அது மாற்று கருத்தை எல்லாம். அம்பேத்கருடைய பங்கு மகத்தானது. இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை, அவளுக்கு இருக்கு அப்படின்ற கொடுமைகளை எல்லாம் அம்பேத்கர் அப்படி வெளிக்கொண்டலைன்னா அது அப்படியே அமைஞ்சியே இருந்திருக்கும். அதுமாரி வேறு பல சமூக சீர்திருத்தவாதிகள் அவர் கூட சொன்னார், சார்போட பேசும்போது சொன்னார், கேரளா ஏன் நம்மளோட பெட்டராக இருக்கு, பைத்தியக்காரங்களுடைய கூடாரம்னு விவேகானந்தர் சொன்னார். கேரளாவுக்கு அவ்வளோ ஜாதிகள் அங்கே இருக்குன்னு. அது எப்படி ஒழிந்தது?
அங்கு நிகழ்ந்த சமூக சீர்திருத்த இயக்கமும் அங்கு வலுப்பெற்ற பொதுவுடைமை இயக்கமும் தான் கேரளாவை ஒரு நவீன நாடாக நாகரிக நாடாக மாற்றியது. இன்னைக்கு கேரளாவையும் தமிழ்நாட்டையும் ஒப்பி பாருங்களேன். இங்கே ஒரு மாடல் அவங்க சொல்கிறாங்க, அந்த மாடலுக்கு சில மெரிட்ஸ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அனைத்து பகுதி மக்களையும் மேம்படுத்திய மாடல் எது என்பது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று. நான் முடிவுகளுக்கெல்லாம் வரல, நான் கோர்ட் ஜட்மெண்ட்டாக நான் டெலிவர் பண்ணல. பட் கேரளாவுடைய மகத்தான நீர்ச்சீர்திருத்தத்தை வேற எங்கே நடந்துச்சு? இந்தியாவில் ஒரு 3 மாநிலம் நடந்தது. மேற்கு வங்கம், கேரளா, திரிபுரா இடதுசாரிகள் ஆட்சி மாநிலங்களில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தரவாக செஞ்சாங்க. அது கிராமப்புறங்களில் நிலப்பரப்புடைய ஆதிக்கத்தை தகர்க்க முடிந்தது. தமிழகத்தில் வந்து கிராமப்புறங்களில் நிலப்பெருமுடைமையாளருடைய ஆதிக்கமே இல்லைன்னு சொல்லிடலாமா? சொல்ல முடியுமா? இருக்கலாம், பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் ஒரு ஜெயரஞ்சன் நண்பர் கூட வென் லேண்ட்லார்டிசம் நிலப்பிரபுத்துவம் அழிந்த கதைன்னு போட்டிருக்காரு. நல்ல புத்தகம். அவர் காவிரி பகுதியில் அது சொல்கிறதுல பல உண்மைகள் இருக்குது. ஆனால் நிலப்பிரபுத்துவம் அழிந்தது என்று சொல்வது கதை என்று நான் சொல்கிறேன். ஏன் என்று சொன்னால் தமிழகத்தில் இன்னும் பல பகுதிகளில் பெரும் நிலவுடைமையாளர் இருக்கிறாங்க என்பது மட்டுமின்றி, நீங்கள் வந்து ஒரு லேண்ட்லார்டு கீழே இருக்கிற குத்தகை விவசாயிகளில் ஒரு பகுதியினருக்கு நீங்கள் உறுதியான நில உரிமை கொடுத்துருவீங்க, பெட்டர் டெனன்சி ரைட்ஸ் கொடுத்துருவீங்க, அப்பர் டெனன்ஸ். பெரும்பகுதி மக்கள் எந்த உரிமையும் பெறாமல் விவசாய தொழிலாளிகளாக மாறுறாங்க. பெசன்ட்ரி என்பது அவ்வளோ எளிதாக வரலாற்றிலிருந்து காணாமல் போயிடாது. அவ்வளோ ரெசிலியன்ஸ் எக்கச்சக்கமாக விவசாயிகளுக்கு உண்டு. வாய்த்தா கட்டின்னு வாய் கட்டினா வாழ்வாங்க. பட் தமிழகத்தில் கிராமங்களில் ஜனநாயகம் மறுக்கப்படுவதற்கு பல வகைகளில் சாதி ஒடுக்குமுறை உட்பட அதை நீங்கள் நிலவுடைமை உறவுகளோடு பொருத்தி பார்க்காமல் புரிந்து கொள்ள முடியாது. வெறும் சாதி வன்மம் அவனை பிடிக்கலைங்கிறது இல்லை. நிலவுடைமை உறவுகளுக்கு பக்கபலமாக சாதி ஒடுக்குமுறை இருந்தது. சாதி ஒடுக்குமுறைக்கு பக்கபலமாக நிலப்பொருட்கள் ஆதிக்கம் இருந்தது. இதை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராடியது இடதுசாரிகள். இனாம் பகுதிகளில், ஜமீன் பகுதிகளில், எல்லா இடத்துலையும். நான் பிறந்தவளுக்கு திருநெல்வேலி மாவட்டம். அங்கே என்ன அமைப்பு இருந்ததுன்னு எனக்கு ஓரளவு பரிச்சயம் உண்டு. மேல் ஜாதிகள் வந்து நில உடைமையாளர் இருந்தாங்க. இடைச்சாதிகள் வந்து தலித்துகளை ஒடுக்குவதற்கான படையாக பயன்படுத்தப்பட்டாங்க. தலித்துகள் ஒடுக்கப்பட்டாங்க. அதை எதிர்த்த போராட்டங்கள் நடக்குது. பின்னாடி வந்து அம்பேத்கருடைய கிரேட்னஸ் என்னன்னா, எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களையும் இணைப்பதற்கான முனைவுகளை அவர் மேற்கொண்டார். இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக கிராமங்களில் இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். பிரதான முரண்பாடு இது ஒடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்தியில் நடந்துட்டு இருக்குது. நிலங்கள் ஓபிசிக்கள் அதிகமாக வந்துருச்சு, தலித்துகள் இன்னும் குறைவாக நல்லா வச்சுருக்குறாங்க. கிராமப்புறங்களில் பழைய ஆதிக்க சாதிகள் அவங்க போயிட்டா பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய சொத்து சேர்த்துட்டு அவன் நகரங்களுக்கு போயிட்டாங்க, கல்விக்கு போயிட்டாங்க, மற்ற வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. கிராமங்களை யார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? நில உடைமையாளரோட ஓபிசியும் நிலத்தில் குத்தகை கூலித்துறையாக வாழக்கூடிய தலித்துக்கும் இடையில போராட்டம் நடக்குது. அப்போ இதையெல்லாம் தகர்த்து அவர்களை ஒன்றுபடுத்தி, உழைப்பாளி மக்களை சாதி வித்தியாசமின்றி ஒன்றுபடுத்தி அவர்கள் உரிமைகளுக்காக, அவர்கள் உடைமைகளுக்காக இணைந்த போராட்டங்களை நடத்த செய்வது தான் இன்றைக்கு நம்முடைய காலத்தின் தேவை. கான்ஸ்டியூஷனுடைய ப்ராமிஸ் நம்ம ரியலைஸ் பண்ணணும்னா அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நமக்கு தேவை. ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைப்பது, பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்றிணைப்பது, இருவரையும் ஒரு அணியில் சேர்ப்பது, இதன் மூலம் சாதி ஆதிக்கத்தையும் வர்க்க ஒடுக்குமுறையை எதிர்ப்பது. இன்னைக்கு என்ன நிலைமை? நம்ம சமூக நீதி இங்கே பேசிட்டு இருக்கோம்ல, தமிழகத்தில் சாதி மாதிரி கட்டிக்கிட்டா அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க? அந்த பிள்ளைங்க திராவிட இயக்கம் போது சொல்லட்டும், இது தேவை இருக்கு. அதாவது தமிழகத்தில் இன்னும் நெடிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கு. பெரியாருடைய மகத்தான பங்களிப்பை இன்னும் முழுமை கொண்டு வரணும்னு சொன்னால், அம்பேத்கருடைய பங்களிப்பை கொண்டு வரணும்னு சொன்னால், வர்க்க சுரண்டல், சாதி ஒடுக்குமுறை இரண்டையும் இணைத்தே எதிர்க்க வேண்டும். உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்ட வேண்டும், சாதி மத வித்தியாசமின்றி. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய டேஞ்சர் மதவாத ஆர்எஸ்எஸ் தான். அவர் கூட சார் கூட பேசினாங்க. நான் சார்கிட்ட ஒன்று ஞாபகப்படுத்த விரும்பல. கான்ஸ்டியூஷன் வெளியான அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் ஒரு கட்டுரை எழுது, இது கூடவே கூடாது, நமக்கு தேவை மனுநீதி தான், அனுசாசனம் தான் இந்தியாவுடைய அரசியல் சாசனமாக இருக்குன்னு சொன்ன ஆளுங்க அவர். இன்னைக்கு அதான் அந்த கும்பமேளா ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க.
அதனால் அந்த எதிரியை நாம் இனம் கொண்டு எதிர்க்க வேண்டிய முக்கியமான தேவை இருக்குது. ஆனால் அவர்களை வீழ்த்துவதற்கு மக்களின் கோரிக்கைகளை கையில் எடுக்காமல் வீழ்த்த முடியாது. நீங்கள் வெறும் ஹிந்துத்வா என்று மட்டும் பார்த்தீங்கன்னா அது முழுமை பெறாது. ஏன்னா இதே ஹிந்துத்வா சக்திகள் கார்ப்பரேட்டுகளை முழுமையாக ஆதரிக்கிறார்கள். ஒரு கார்ப்பரேட் ஹிந்துத்வா ஆட்சி இங்கே நடக்கிறது. ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன. நிலங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. நீங்கள் நிலம் சீர்திருத்தம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அவங்களும் பேசுகிறாங்க. தாராளமாக அவங்க என்ன சீர்திருத்தம் பேசுகிறாங்கன்னா, இந்த இடத்துல எங்கள்கிட்ட கொடுத்துருங்கப்பா, உங்களால் ஒன்றும் சாகுபடி பண்ண முடியாது, உங்கள்கிட்ட காசு பணம் கிடையாது, நாங்கள் நடத்துகிறோம், எஃபிஷியண்ட்டாக நடத்துகிறோம், நீங்கள் வந்து கூலியால் வேலை வருங்க. இதுதானே உங்களுடைய கார்ப்பரேட் லேண்ட் ரிஃபார்ம். கேள்வி கேட்காமல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நிலத்தை எல்லாம் கொடுத்துட்றோம் கார்ப்பரேட்ஸுக்கு. என்ன இல்லாட்டி அவங்க கோச்சில் போயிடுவாங்க, அல்லது வெளிநாட்டுக்கு வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. வெள்ளக்கார முதலாளி நம்ம காலில் விழுந்து கெஞ்சி இங்கே அழைக்கணும். இதெல்லாம் என்னது? சாம்சங் என்ன சாதாரண விஷயமா? அது ஒரு சமூக நீதி ஸ்டேட்டில் சாம்சங் போராட்டம் நடக்குது. அந்த தொழிற்சங்கத்தை பதிய வைப்பதற்கு அந்த அரசு அவ்வளோ யோசிக்குது. ஒரு வழியாக பல வழி போராட்டங்கள் மூலமாக அதை நீங்கள் சாதிச்சிட்டாங்க. ஆனால் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும். நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லலை. தமிழக அரசும் இடதுசாரிகளும் இணைந்து பாஜகவை இருக்க வேண்டியிருக்கு. அது காலத்தின் கட்டாயம். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய நல்ல விழுமியங்களை பாதுகாப்பதற்கு அது அவசியம். இந்திய அரசியல் சாசனத்தில் மிக மகத்தான சமத்துவம் போதிக்கின்ற, சமூக நீதி போதிக்கின்ற அம்சங்கள் ஏராளமாக இருக்கு. அதை நான் சாப்டர் என்பது சொல்ல வேண்டியதில்லை, அது சகோதரர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அந்த போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டாமல், மத வெறியர்களை தனிமைப்படுத்தாமல், கார்ப்பரேட் கொள்ளையடிப்பவர்களை தனிமைப்படுத்தாமல் இந்தியாவின் ஒற்றுமையும் பாதுகாக்க முடியாது, இந்தியாவின் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியாது என்று சொல்லி எனக்கு கொடுத்த நேரத்தில் கரெக்டாக 8 மணிக்கு முடித்து விடுகிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.